உதகையில் ஒரு நாள். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. மக்கள் தங்களுடைய விடுமுறை நாளை இன்பமாக கழிக்கிறதுக்காக எல்லாருமே பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதிகாலையில் ரொம்பவும் குளிர் இல்லாமல் இதமான காலநிலை ரசிக்கும்படியாக இருக்குது. தலைவர் ஏதாவது போடுவாங்க வண்டியிலேருந்து அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் இது ஒரு தப்பான பழக்கம். எதுவும் விலங்குகளுக்கு கொடுக்கக்கூடாது. அதுகளை தன்னுடைய இயல்பில் இருக்க விடணும். அதுதான் சரி. இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற கெஸ்ட் ஹவுஸுடைய முகப்பு போகிறதுக்கான வழி. இந்த பாதை வழியாக தான் கீழே இறங்கி போகணும். கொஞ்சம் ஒரு 100 மீட்டரில் இந்த பங்களா இருக்குது. கிளண்டேல் டீ எஸ்டேட். முன்னாடியே ஒரு கோயில் இருக்குது. என்ன கோயில் தெரியல. நைட்டில் பார்த்தீங்கன்னா நடந்து போகும்போது நிறைய காட்டு மாடுகள், கார்னு சொல்லுவாங்கள்ல, இந்த காட்டு மாடுகள் நிறைய பாதை ஓரத்துலேயும் நின்று இருந்துச்சு. ஆனால் அது எப்போ முருகமாக மாறும்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் டக்குன்னு கடந்து போயிட்டோம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நீரோடை போயிட்டுருக்கு. அதுக்கு இன்றைக்கி போகலான்னு இருக்கோம். போக வாய்ப்பு இருக்குமா என்னன்னு தெரியல. அது ஒரு தெரியுது பாருங்கள் பங்களா. உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற கிளண்டேல் பங்களா. வாங்க கீழே இறங்கி போகலாம். இந்த பாதை வழியாக ஒரு 100 மீட்டர் நடந்தோன்னா பங்களா வந்துடும். இங்கே கீழேருந்து மேலே பார்த்தோன்னா ரோடு வியூ நல்லா அழகாக தெரியுது. இங்கே ரோடு ஓரத்தில் ஒரு கடை, அப்படியே ஷிப்பிங் கண்டெய்னரை கடையாக மாற்றி வச்சுருக்காங்க. நல்ல ஐடியா இல்லை? இந்த பாதை ஓரத்தில் எல்லாமே சிமெண்ட் போட்டு கண்ணாடியெல்லாம் பதிச்சு வச்சுருக்காங்க. இந்த எஸ்டேட்டுக்குள்ளேயெல்லாம் போயிட்டு இந்த இடத்த சேதப்படுத்திடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கவாத்து வெட்டி விட்டுருக்காங்க. இது கொஞ்சம் வருஷத்துக்கு ஒரு டைமு இது மாதிரி வெட்டி விட்டால் தான் தேயிலை நல்லா வளர்ந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஃபுல்லாகவே டீ எஸ்டேட் தான். எல்லாம் டீ எஸ்டேட். இது 800 ஏக்கர் இருக்கிறதா சொல்கிறாங்க. இது மையத்தில் தான் டீ ஃபேக்ட்ரி இருக்குது, கிளண்டேல் ஃபேக்ட்ரின்னு சொல்லி. அந்த ஃபேக்ட்ரியை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதா? கிளண்டேல் டீ ஃபேக்ட்ரி. எவ்வளவு வண்டிங்க தங்களுடைய விடுமுறையை கழிக்கிறதுக்காக போகிறாங்க. பார்த்திங்கன்னா பைக்கிலலாம் நிறைய போகிறாங்க. நேற்று நாங்கள் வரையும் போதே பார்த்திங்கன்னா நிறைய பைக்கு ஆக்சிடெண்ட். 2-3 பேர். மலைப்பாதையில் பயணிக்கிற போது கூடுதல் கவனம் இருக்கணும். நம்ம ஊரில் ஓட்டுற மாதிரி ஓட்டக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைனா விபத்து நேரத்துக்கான சாத்தியங்கள் ரொம்ப அதிகம். பங்களா வந்தாச்சு. இந்த இடம் மேட்டுப்பாளையத்திலேருந்து ஊட்டி போகிற வழியில் சுமார் ஒரு 30-35 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ரொம்ப அழகான இடம், இதமான காலநிலை. இந்த பங்களாவோட ரெண்ட்டு சுமார் ஒரு 10-11,000 சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு. 3 அறைகள் இருக்குது. 10 பேர் 12 பேர் சுகமாக இருக்கலாம். இங்கே போகிற வழியெல்லாம் அந்த மாதிரி பூக்கள், இலைகள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நண்பர்கள் இன்னும் எந்திரிக்க போல இருக்குது. எல்லாம் நல்ல உறக்கம். ஓய்வு நாள் தானே கொண்டாட முடியும். பங்களா உள்ளே வந்தாச்சு. குமாரனாவுடைய கார் நிற்கிது. பங்களா ஃபுல்லாகவே நல்ல அழகாக பராமரிக்கிறாங்க. கார்டனிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக. புல்தரைகளெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணி வெட்டி விட்டு ரொம்ப அழகாக பராமரிக்கிறாங்க. இங்கே ஒரு ஊஞ்சல் இருக்குது. அது பக்கத்துலேயே மலர் செடிகள். பாருங்கள், இங்கே பாருங்கள். ரொம்ப எவ்வளோ அழகாக நீட்டாக பராமரிக்கிறாங்கன்னு சொல்லி புல்தரைகள், அந்த லான் எல்லாமே செம ஒர்த்து இந்த இடம் உங்கள் விடுமுறை கழிக்கிறதுக்கு. இது ஒரு வீடு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த இடம். வண்ண வண்ண பூக்கள். இது என்ன பேர் கூட தெரியல. அவ்வளோ நிறைய பூக்கள். நல்ல
சூப்பராக வளர்ந்துருக்கு இந்த கிளைமேட்டுக்கு. இங்கேருந்து ஊட்டி சுமார் ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கும். நல்ல காலநிலை. வாழ்த்துக்கள் நண்பர்களே. வணக்கம்.